ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விவசாயிகளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் துறை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, இது என்ன ஒரு மானியத்தை வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா, டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து விதைகள் மற்றும் உரமிடும் கருவியை வந்து மானியத்துல வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க ஒரு விவசாயியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க ஈஸியா மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த ஸ்கீமை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பேஜ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போயிட்டு சோசியல் மீடியா பேஜ்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்னென்னலாம் வந்து விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டா கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா முதல்ல யூடியூப்ல ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணி போடுவோம். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா சோசியல் மீடியா பேஜ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு வந்து லைக் போட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை பொறியியல் துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து யாருக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா வேளாண்மை, அதாவது வந்து முழுக்க முழுக்க நீங்க இந்த விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு குடும்பமா இருக்கீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து இந்த ஒரு ஸ்கீம் மூலியமா நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா மானியம் அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னா 50% வரைக்கும் மானியம் வந்து கொடுக்குறாங்க. இந்த 50% வந்து யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா சிறு குறு, அப்படி இல்லைன்னா பெண்கள், அப்படி இல்லைன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளா இருக்கீங்க அப்படின்னா 50% மானியம் வந்து கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் வந்து மானியம் அப்படிங்கறது வந்து கொடுக்குறாங்க. இதை பத்தி நேத்து வந்து நம்மளுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் வந்து அபிஷியலா ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இதுதான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை பொறியியல் துறை மனிதனால் இயங்கக்கூடிய மனிதனால் இயக்கக்கூடிய விதைகள் மற்றும் ஊரமிடும் கருவி மானியத்தில் வழங்குதல். இப்போ வந்து டெல்டா மாவட்டத்துல சரி இல்ல அதர் மாவட்டத்திலயும் சரி விவசாயிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ வரக்கூடிய காலத்துல இன்னும் ஒரு 1 மந்த்ல நம்மளுக்கு வந்து மழைக்காலம் வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம தமிழ்நாட்டுல. சரிங்களா, இதை தொடர்ந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வேளாண்மை பொறியியல் துறை வந்து இதை ஒரு கருத்துல கொண்டு அவங்களுக்கு வந்து விதையை வந்து ஏன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஈடுபொருள் விதைகளை நம்ம வந்து கண்டிப்பா போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஆபீசர்லயோ இல்ல வந்து உரக்கடையிலயோ நம்ம போயிட்டு விதைகளை வந்து வாங்குவோம். அந்த விதை வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 50% அமௌண்ட் நம்மளுக்கு வந்து சப்சிடி மூலியமா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதர விவசாயிகளுக்கு வந்து 40% வரைக்கும் நம்மளுக்கு வந்து மானியம், அதாவது சப்சிடியா நம்மளுக்கு வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நம்ம தெளிவான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோல கொடுக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இதுல குறுவை சாகுபடி செய்யும் டெல்டா மாவட்ட விவசாயிகள், டெல்டா மாவட்டம்னா யாரெல்லாம் வந்து வருவாங்க அப்படின்னா இந்த சைடு இந்த தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் இந்த சரௌண்டிங்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டம் அப்படிங்கிற வந்து தமிழ்நாடு வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த மாவட்டத்து சைட்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்துல இருந்து நீங்க விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து அப்ளிகபிளா ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுல மானிய விபரம் அப்படிங்கிற பார்க்கும்போது நீங்க சிறு குறு, பெண்கள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயியா இருக்கீங்க அப்படின்னா 50% மானியமும், அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களால வந்து மானியம் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இவங்களை தாண்டி இதர விவசாயிகள் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஓபிசி கேட்டகரி, மத்த பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா, ஜெனரல் கேட்டகரி, இவங்க எல்லாருக்குமே வந்து 40% அப்படி இல்லைன்னா 8,000 ரூபாய் வரைக்கும் உங்களால வந்து சப்சிடி வந்து கிளைம் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த கருவியின் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. பொருட்கள் அதாவது நீங்க வந்து விதையை வந்து வாங்கணும் அப்படின்னா அதுல மக்காச்சோளம், கடலை, உளுந்து, பருப்பு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நம்ம பயிர் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதுக்குண்டான அந்த விதைகளை நீங்க வாங்குறதுக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா கிளைம் சப்சிடி வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கருவியை நீங்க வந்து வாங்குறதுக்கும் நீங்க என்ன என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இதுக்கு வந்து ஆள் பற்றாக்குறை காலங்களில் மிகவும் உபயோகமாக உள்ள இந்த கருவி பெண்களால் எளிதில் பயன்படுத்த முடியும். இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஈஸியா வந்து பெண்கள் வந்து ஈஸியா ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இக்கருவியின் மூலம் கடலை, நெல், உளுந்து, மக்காச்சோளம், ஆமணக்கு, கரும்பு மற்றும் வரகு ஆகிய விதைகளும் இதுல வந்து நீங்க விதைக்க இயலும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இக்கருவி மூலம் விதைப்பு செலவை குறைக்கலாம். அதாவது விதைக்கிறதுக்கான செலவை நீங்க வந்து கம்மி பண்ணலாம். ஆட்கள் உங்களுடைய லேண்ட்ல வந்து அந்த அளவுக்கு ஆட்கள் வந்து அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது ஒரு ஆளே இது வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஈஸியாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாத்துக்கொள்ளவும் முடியும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
இக்கருவி மூலம் பயிர் அறுவடை அரை அடி முதல் 3 அடி இடைவெளியிலும் வரிக்கு வரி குறைந்தது அரை அடி முதல் நமக்கு தேவைக்கு ஏற்ப இடைவெளியிலும் விதைக்க இயலும். கரெக்டா நமக்கு வந்து ஒரு லைன்ல நேர்ல போயிட்டு இருக்கக்கூடிய அந்த தருணத்துல நம்ம நேரடியா ஒரு ஆட்களை வச்சு விதைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கிட்டக்க கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா விதையை போட்டு நம்மளுக்கு வந்து விதைச்சிருவாங்க. பட் இதுல நம்ம விதைக்கும் போது கரெக்டா பெர்ஃபெக்டா நம்மளுக்கு வந்து மேனேஜ் பண்ணி நம்மளால வந்து விதைக்க முடியும் அப்படிங்கறத இவங்க வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம வந்து நோட் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து எல்லாருமே ஓப்பன் ஆல் எல்லா கேட்டகரியுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த கம்யூனிட்டியில இருக்கவங்க தான் பண்ணணும், அந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க வந்து ஒரு விவசாயியா இருக்கீங்க, சிறு குறு இல்ல வந்து நடுத்தர விவசாயியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். எல்லா பெண்களுமே இதுக்கு முதல்ல வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு QR கோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த கூகுள் ஃபார்ம் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. மனிதனால் இயக்கக்கூடிய விதைகள் மற்றும் உறவிடும் கருவிகள் மானியத்தில் வழங்குதல், குறுவை சாகுபடி செய்யும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் கவனத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல விவசாயியோடைய பேர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீட்டுல யார் வந்து விவசாயம் பண்றாங்களோ அவங்களுடைய நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மாவட்டம் அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் டெல்டா மாவட்டம். அதாவது தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், கடலூர், திருவாரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை இவங்க எல்லாமே வந்து டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம திருச்சி அப்படின்னா திருச்சி அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கிறோம். திருச்சியில நீங்க எந்த வட்டமோ அந்த வட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீரங்கம்னா ஸ்ரீரங்கம் செலக்ட் பண்ணிக்கோங்க. திருச்சி ஈஸ்ட்னா திருச்சி ஈஸ்ட் அப்படிங்கிறத நீங்க வந்து மேனுவலா டைப் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல டைப் பண்ணிட்டு நீங்க எந்த கிராமத்துல இருந்து விவசாயம் பண்றீங்களோ அந்த கிராமத்துடைய பெயரை வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. விவசாயி வந்து ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆண்னா ஆண் கொடுங்க, பெண்ணா பெண் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. உங்களுடைய விவசாயி உங்களுடைய அக்ரியோடைய டைப் வந்து என்னன்னு கேட்கறாங்க. நீங்க வந்து ஒரு சிறு குறு விவசாயியா இருக்கீங்க அப்படின்னா சிறு குறு விவசாயி சர்டிபிகேட் வச்சிருப்பீங்கன்னா அதை நீங்க கொடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு ஏக்கர் கணக்குல 5 ஏக்கருக்கு மேல வந்து எனக்கு லேண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க இதர விவசாயி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. வகுப்பு கம்யூனிட்டி அப்படிங்கிற இடத்துல நீங்க ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த ஆப்ஷன் கொடுங்க. இல்ல ஆதி திராவிடர் கிடையாது, நான் வந்து அதர் பிற்படுத்தப்பட்டவர் இல்ல பிற்படுத்தப்பட்டவர்களே வந்து பாத்தீங்கன்னா அதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஆப்ஷனை இந்த ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒன்ஸ் நீங்க வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. இது அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயியுடைய வேளாண்மை துறை பொறியியலருக்கு வந்து போகும். அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொசீட் பண்ணி ஃபர்தரா உங்களுக்கு வந்து எப்படி இதை வந்து கிளைம் பண்றது அப்படிங்கிற பத்தி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா ஷேர் பண்ணுவாங்க. ஏற்கனவே நீங்க வந்து பிரதான் மந்திரியோடைய அந்த கிசான் சம்மன் நிதி நீங்க வாங்கிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. பிரதான் மந்திரியோடைய கிசான் யோஜனாங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மானிய தொகை. இது வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மானியத்துல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் சரிங்களா. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்க ஏற்கனவே அந்த 2000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இதுக்கு தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க. ஒன்ஸ் போயிட்டு நீங்க தெளிவா செக் பண்ணி பார்த்துட்டு உங்க மொபைல் போன் மூலியமாவே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வந்து ரொம்பவே தேவைப்படும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.